பைனான்சர் 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்திருக்காரு. புதுமுகமா ஒரு பையனை வர சொல்லியிருக்கேன். அவன் மட்டும் ஓகே ஆயிட்டா நாளைக்கே ஷூட்டிங் கிளம்பிடுவேன். அப்புறம் பேசுவோம். வச்சிரட்டா? வணக்கம் சார். ஏப்பா கதவு மெதுவா திறந்து தரக்கூடாது சார்? சாதாரண ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறேன், அப்படி வரலாம். ஆனா நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்படிதான் சார் வரணும். அது சரி, இது என்ன ட்ரெஸ் சார்? இது கிளைமாக்ஸ் ஃபைட் ட்ரெஸ். எதிரிங்க கிட்ட இருந்து அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த செட்டப். ஆக்ஷன் ஹீரோ வரணும்னு ஆசைப்படுறியே, ஏன்? அப்பதான் சார் பின்னாடி சிஎம் ஆக முடியும். உன் பேர் என்ன? பாலா, பஞ்ச் பாலா. பஞ்சு பாலாவா? ஆமா சார். நான் எது சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் வச்சு தான் சொல்லுவேன். இங்க சொல்லு. சொல்றேன் சார். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன். இன்னைக்கு சொல்றதான் என்னைக்கும் சொல்லுவேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அன்னைக்கு நான் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு எப்படி சொல்லுவ? இப்ப சொல்ல போறேன். எது நடந்துச்சோ அது நல்லாவே நடந்துச்சு. எது நடந்துகிட்டு இருக்கோ அது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. எது நடக்க போகுதோ அதுவும் நல்லாதான் சார் நடக்கும். இது யார் சொன்னது? இது கீதையில சொன்னது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. கைய பின்னாடி மடக்க முடியாது, காலை முன்னாடி மடக்க முடியாது. இதுவும் கீதையில சொன்னதா? இல்ல, இது ஒரு நாள் போதையில நானே சொன்னது. டைலாக் எல்லாம் ஓகே, ஆக்டிங் எப்படி? ஆக்டிங் தமிழ்நாட்டுல மொத்தம் 10,10,000 குப்பை தொட்டிங்க இருக்கு. ஆனா அதுல எல்லாம் குப்பைங்க விழுதோ இல்லையோ, ஆனா அத குழந்தைங்க விழுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம மண்ணை விட்டு என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் சுபிட்சம். இத நான் ஏன் சொல்றேன்னா, தங்கச்சி தங்கச்சி நீயும் இதே மாதிரிதான் ஒரு குப்பை தொட்டில அதையா விழுந்து கிடந்த. உன்னை நான் எடுத்து வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு எதிரிங்க உன்னையே ஒரு குப்பையா கசக்கி போட்டு போயிட்டாங்க. இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். சார் எப்படி சார் ஆக்டிங்? ஷூட்டிங் போலாமா சார்? ஆக்டிங் நல்லா தான்டா இருக்கு. என்னால தான்டா ஷூட்டிங் போக முடியாது. ஏன் 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 ஏன்? உன்னை எவன்டா தலையில தண்ணியை ஊத்திட்டு ஆட்ட சொன்னது? பைனான்சர் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் செக்ல எல்லா சைப்பரும் அழிஞ்சு போச்சு. ஒரே 1 ரூபா தான்டா இருக்கு. இந்த 1 ரூபாயா சார்? அடப்பாவி, இதையும் அழிச்சிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிளாங்க் செக்ன்றாங்களே அது இதுதானா சார்? ஹலோ, 426538538. இத கேக்குறதுக்கு ஒரு போன். வைமா போன். என்ன தேடுற? மைக்கேல் ஜாக்சன். மைக் டைசன் தேடி பாரு, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். Excuse me, can I help you? நியூ பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே gift கொடுக்கணும். புது கலெக்ஷன்ஸ் இருக்கா? நியூ பாய் ஃப்ரெண்டா? ஒரு நிமிஷம். இது ஒரு நியூ ஆல்பம். உங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. ரூம்ல போட்டு கேட்பாரு. சப்போஸ் அது பிடிக்கலன்னு வைங்களேன், இந்த விசிடியை கொடுங்க. இத பார்த்த பின்னால உங்களுக்கே ரூம் போடலாமான்னு கேட்பாரு அவரு. இடியட். அது தெலுங்கு படம், அங்கெல்லாம் திருட்டு விசிடி கிடையாது. டேய், என்னடா கஸ்டமர் கிட்ட எல்லாம் போய்? பின்ன என்னடா, அவளுக்கு மாசம் மாசம் பாய் ஃப்ரெண்டை மாத்திட்டு இருப்பாளுங்க. இதுக்கெல்லாம் நம்ம சிடி கேசட்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அருமையான மேட்ரு மிஸ் பண்ணிட்டாளுங்க. நம்ம என்ன பண்றது? சரியான பொறுக்கிங்கள எல்லாம் கடையில வச்சிருக்காங்க. என்னங்க போச்சு அப்பா நல்லா மாட்டனே. டேய் என்னடா இது கஸ்டமர் கிட்ட பிரச்சனை? ஆமா, இதுங்க பெரிய கஸ்டமர்ஸ்ங்க. வெளியில வெயில் அடிக்குதுன்னு உள்ள ஏசியில் நிக்கலான்ட்டு வராளுங்க. 10-15 கேஸ்ட பார்த்துட்டு அப்படியே அப்பீட் ஆயிராளுங்க. அதான் நானே அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சினிமாவில் நடிக்கிறேன், சான்ஸ் தரேன், எங்கேயாவது அழைஞ்சிட்டு எப்பாவது கடைக்கு வர வேண்டியது, வந்தா வியாபாரத்துக்கு எடுக்க வேண்டியது. ஆமா, பெரிய வியாபாரம். வெற்றி கொண்டான், தீபுரி ஆர்வம், நன்னில் நடராஜன், கானா பழனி இந்த மாதிரி கேஸ்ட வாங்கி வச்சா பொதுமக்கள் வாங்கி பலன் அடைவாங்க. அதை விட்டுட்டு பிரிட்டானியா பியர்ஸ், ஜென்னிஃபர் டோபாஸ்னு வாங்கி வச்சா எவன் வாங்குவான்? ஏய், நீ முனகத்தையும் காதுல விழுதுறா. காதுல விழுறதுக்காகத்தானே. பஞ்சு பாலா, ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லு பாப்போம். ஆவின் பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது, இது அரசாங்கம் சொன்னது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இது ஏன்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க பார்த்து பேசுற? சார் கேமரா பார்த்து பேசுறேன், அப்பதான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பதில் வரும். பதிலே வரலையே. வரும் சார், நீங்க மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. டோட்டல் தமிழ்நாட்டை என் பின்னாடி வர வைக்கிறேன். கொடுக்கலனா டோட்டல் தமிழ்நாட்டை உங்க முன்னாடி நிப்பாட்டுவேன். எதுக்கு? ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கல நியாயம் கேட்கறதுக்காக. மிரட்டறியா? இல்ல சார், ஓவர் கான்ஃபிடன்ஸ். சான்ஸ் கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமா? ஆக்ஷன் ஹீரோங்கற ஏதாவது செஞ்சு காட்ட பாப்போம். விசாகப்பட்டினம் வெங்கட்ரமண ரெட்டி காரு, இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதிகேஷவனுக்கிட்ட வச்சுக்காதீங்க வம்பு. பண்ணிட்டீங்க துரோகம். தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்காம நீங்க இந்த துரோகத்துக்கு உங்களை கொலை செஞ்சு விஷம் கொடுத்து ஷூட் பண்ணி மர்டர் பண்ணிடுவேண்டா டோக்ரே. ஆஹா, உன்னை வச்சு படம் பண்ணா டப் பண்ணாம தெலுங்குல அப்படியே ரிலீஸ் பண்ணலாம் போல இருக்கு. இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதிகேசவனுக்கிட்ட வச்சுக்காதீங்க சார்.
கிளிசரின் போடாமலே கண்ணு கலங்குதே, உனக்கு சென்டிமெண்ட்டும் நல்லா வரும் போல இருக்கே. 4 சென்டிமீட்டர் உள்ள போயிருக்கு, எப்படி சார் சென்டிமீட்டர் வராம இருக்கும்? என்னப்பா சொல்ற? சார் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கத்திய அண்டர் கிரவுண்ட்ல குத்துறேன்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டேன் சார். நான் வரேன் சார். யோ, அந்த அந்த கத்தியை கொடுத்துட்டு போயா. கத்தி எல்லாம் இப்ப எடுக்க முடியாது. டாக்டர்கிட்ட சொல்லி ஆபரேஷன் பண்ணி எடுத்து குரியர் சர்வீஸ்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். ம், ஆமா, இது மட்டும் இருந்து என்ன பண்ண போகுது? ஆஹா, இவனுக்கு ஹை பிச்சில் பாட வேற வரும் போல இருக்கே. ஐயோ, சான்ஸ் கேட்க வந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஔவையார் மாதிரி ஆக்கிட்டாங்களே. என்ன சார் இது முன்னாடி பின்னாடி கத்தி குத்தி இருக்கு? வாஸ்து பார்த்து குத்தி வச்சிருக்கேன்டா. நான் ஒரு கத்தி ஸ்டாண்டரா. கத்தி ஸ்டாண்டா? பென் ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ஊதுபத்தி ஸ்டாண்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கத்தி ஸ்டாண்டு? கண்டவன்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சார் 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 கத்தி குத்துதடா, புத்தி கத்துதடா. சார் சார் ஒரு பொருள் இருந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டா அதை என்ன சார் பண்ணணும்? பைத்தியக்காரா, இருந்த இடத்துலயே அதை வையண்டா. Thank you சார். ஹீரோ இப்ப வந்துருவாரு, வந்தோடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்து பண்ண சொல்லுங்க சார். போன வாட்டி என் தலைக்கு தீ வச்ச ஆளு. அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன் மேடம். சொல்லுங்க, நான் பஞ்சுபாலா தான் பேசுறேன். என்னது, வருங்கால முதலமைச்சரேன்னு போஸ்ட் ஓட்ட போறீங்களா? அது நம்ம ரேஞ்சே கிடையாது. வருங்கால பிரதமரேன்னு ஓட்டுங்க. ஏன்னா ஹிந்தி படத்துல எல்லாம் வாய்ப்பு வர்ற மாதிரி இருக்குது. அப்புறமா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்ல எல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஓகேயா? என்னடா ஒரு குண்டு கூட வெடிக்க மாட்டேங்குது? இன்னும் தடவை ட்ரை பண்ணா. ஹாய், என்னடா ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க, ஒன்ன கூட ஷூட் பண்ண முடியல. ஒரு ஆக்ஷன் ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு இப்படி நடக்கலாமா? கொடுங்க, நான் எப்படி ஷூட் பண்றதுன்னு கத்து தரேன். இப்படி 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 ஏன் பண்ணு. ஐயா மேடம், இன்னைக்கு டைலாக் என்னன்னா, டைரக்ட் நல்லா இருக்கே. சும்மா இருங்க சார், நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. சரி சரி. இதெல்லாம் சாதா பாலா சுட்டது. இப்ப தான் பஞ்ச் பாலா சுட போறான் பாருங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க மேடம். சொல்லுங்க. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லனா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஐயோ, அந்த மாவு சுட்டுட்டீங்க. ஃபைனலியே சுட்டானே. ஏய், நீங்க சுட்டதா சொல்லிடுறீங்களாப்பா? அதெல்லாம் முடியாது. நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோ, நீங்க தான் ஒத்துக்கணும். ஏண்டா, அன்னைக்கு ஃபைனான்ஸ் தலையில தீய வச்ச, இன்னைக்கு அவங்க பின்னாடி சுட்டுட்டேடா. என்ன டைரக்டராவே ஆக விட மாட்டியாடா? சாரி சார், தெரியாம உங்க பின்னாடி சுட்டுட்டேன். தெரிஞ்சிருந்தா முன்னாடி இல்ல சுடுவியா? சார், நான் சொல்றது கேளுங்க சார். ஒரே நாள்ல ஆக்ஷன் ஹீரோ ஆகி சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்புதான். கடின உழைப்பு இருந்தாதான் ஆக்ஷன் ஹீரோ ஆக முடியும். மக்களுடைய அபிமானம் இருந்தாதான் சிஎம் ஆக முடியும்ங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த பஞ்சு பாலா சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா நான் பிறக்கும் போதே 5 பேரை கொன்னுட்டு 6வதா பிறந்தவன். யார் சார் நீங்க? நான் மத்தியில வந்திருக்க போலீஸ். எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? 5 பேரை கொண்டதா நீ ஒத்துக்கிட்டல? அது வெறும் டயலாக் சார். நான் நம்ப மாட்டேன். ஆஹா, சாமி சொன்னா நம்புறீங்க, இந்த ஆசாமி சொன்னா நம்ப மாட்டீங்களா? அதோ பாருங்க சார். எஸ்கேப். வணக்கம். வணக்கம். என்னுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இது என்னுடைய முதல் படம், அதுவும் இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங். என்ன ஹீரோ வச்சு படம் எடுக்கிறீங்க, நீங்க நல்லா வருவீங்க. டைரக்டர், இன்னைக்கு சீனை தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார். ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறோம். பட்டாணி வித்தே பங்களா கட்டணவங்க. சூப்பர். இது உங்களுக்குன்னு ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஆஹா, இது வரைக்கும் வந்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க. உங்க அப்பா ஒரு கார் வாங்கியிருக்காரு சார். கார் வாங்கி உங்க டோட்டல் ஃபேமிலியும் அந்த கார்ல ஏறி பிக்னிக் போறீங்க சார். அங்க இருந்து ஒரு லவபிள் சாங் ஸ்டார்ட் ஆகும் சார். இது பஞ்சபாலாவுக்கு ஏத்த கதை மாதிரி தெரியலையே, ஃபோர்ஸ் இல்லையே. இதை எப்படி வச்சு பல சார். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கீங்களா? நான் மாத்துவேன், பட் டைரக்டர் ஃபீலிங்ஸ் ஹீலிங்ஸ்னாருனா அடா, நீங்க கதையை மாத்துங்க. அதுல எதுவும் பிரச்சனை வந்து வச்சுங்க, நான் டைரக்டர் மாத்திடுறேன். நீங்க சொல்லுங்க சார். சொல்லலாம்ல. அதேதான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. பட் அந்த கார் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கார்ல என் தம்பி அது முன்னாடி போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட்டுறான் சார் திருஷ்டிக்காக. இது தெரியாம எங்க அப்பா உள்ள போய் உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே தம்பி மேல ஏத்தி கொண்டுறாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்படி ஆயிடுச்சேன்ட்டு வராரு. அப்ப பின்னாடி பம்பர்ல ஒரு கருப்பு கயிறை திருஷ்டிக்காக கட்டிக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சி அவுட். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சேன்னு சொல்லி எங்க அப்பா கார் கதவை திறந்துட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு கோயிலை நோக்கி ஓடுறாரு. அந்த நேரத்துல கீழே பார்க்காம போயிட்டாரு. திறந்திருக்கிற பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்து அந்த ஸ்பாட்லயே எங்க அப்பா க்ளோஸ். ஐயோ, அப்ப அம்மா எங்க போனாங்களா? அம்மா கட் பண்ணா கோயில்ல. இத பத்தி எதுவுமே தெரியாம எங்க அம்மா பாம்பு புத்துக்குள்ள பாலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல சென்டிமெண்ட், நல்ல சென்டிமெண்ட். யாரோ வந்து மேட்டர் சொன்ன உடனே எங்க அம்மா அப்படியே எமோஷனல் ஆகி
ஒரு சவுண்ட குடுக்குறாங்க. அப்போ அவங்க கையில வச்சிருந்த சொம்பு ஸ்லிப் ஆகி ஏத்தாப்புல இந்த பாம்பு புத்துல அது உள்ள விழுந்துருச்சுமா. ஐயோ வெள்ளி சொம்பு விழுந்துருச்சேன்னு சொல்லி அதை எடுக்க கைய விட்டாங்க சார் எங்க அம்மா. ஊத்துனதே எடக்கட்டின பாலு, இதுல சொம்ப ரிட்டர்ன் வேற எடுக்கிறியான்ட்டு உள்ள இருந்த அந்த பாம்பு எங்க அம்மா கையில போட்டுச்சு சார் ஒரு போடு. எங்க அம்மாவும் அந்த ஸ்பாட்லயே க்ளோஸ். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு அனாதை சார். ஆல்மோஸ்ட் அனாதை. டைட்டில் நல்லா இருக்கே. அப்ப அதே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அனாதை பாலா, அனாதை பாலா. நிறுத்துங்கடா, வேற மாதிரி அர்த்தமெல்லாம் வருது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ சமுதாயத்தில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள்லாம் சேர்ந்து தன்னுடைய ஃபேமிலியை அழிச்சிருச்சேன்னு நினைச்சு இந்த பஞ்சு பாலா ரை சாவரா சார், ரை சாவரா சார், ரை சாவரா சார் அந்த இடத்துல இருந்து பஞ்சு பாலா டயலாக் பேச ஆரம்பிக்கிறான் சார். குடும்பம் இல்லாதவன் அனாதை இல்ல, ஆனா தனக்குன்னு ஒரு கொள்கை இல்லாதவன் தான் அனாதை. நான் நிக்கிறது வேணா தெருக்கோடியா இருக்கலாம், ஆனா எனக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கவங்க 6 கோடி 6 கோடி 6 கோடி. டயலாக் என்னமா பேசா? சரி இவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். டச் அப் கிளாத் யா. எப்படி சூப்பர் சார். அதுலயும் அந்த 6 கோடி மேட்ரு சூப்பரோ சூப்பர் சார். படம் உடனே ரிலீஸ் ஆயிடும்ல? கண்டிப்பா சார். ஏன் சார்? ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டாலும் 6 கோடி ஜனத்தொகையை நம்ம ஆளுங்க 7 கோடியா இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணுவோம் சார். சார் அந்த பட் ஆனா அந்த டோட்டல் மேட்டர்ல ஒரு ஃபயர் தான் நல்லா இருக்கு சார். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சார், ஏதாச்சும் கிடைக்கும் சார். ஏதாச்சும் வித்தியாசமா மூட நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் நான் வைக்க போறேன். என்னமோ கருண மாதிரி வாசனை வருதுல. தீ வச்சாமல இல்ல தண்ணி நாட்டு ஃபோன் பண்ணல. ஏன் டைரக்டர் ஃபைனான்சியர் மண்டமேல இருக்கிற கொண்ட கொழுந்து விட்டு எரியுது? ஏன்டா சொல்ல மாட்டேன்? டயலாக்ல ஃபயர் வைடானா ஃபைனான்ஸோட தலைமை ஃபயர் வச்சேடா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா.